நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆமாம், எனக்கு நான் நினச்சி பார்க்குற இந்த ஊழியத்துக்கு தேவன் என்னை அழைத்த போது ஆண்டவர் அவருடைய மகனா என்னை தெரிந்து கொண்டு அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் எனக்கு அருளி செய்த போது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் ஏராளம். ஆனால் அதை எல்லாம் இன்றைக்கு பல ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒன்றை கூட அவர் மறக்கவே இல்லை. காலங்கள் கடந்து போனது, ஆனால் கர்த்தர் சொன்ன அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆமாம், அவர் சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றியே தீருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்ம வாசித்த இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜோஷுவா கெட்ட என்று சொல்லி அங்கே யோசுவாவே எழுந்திரு, நீ விழுந்து கிடக்கிறது என்ன? எல்லாரும் சொல்லுங்க, யோசுவாவே எழுந்திரு, நீ விழுந்து கிடக்கிறது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அது யோசுவாவுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிறேன், இந்த செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ எழுந்திரு, நீ விழுந்து கிடக்கிறதே என்ன? இங்கே யோசுவாவினுடைய சூழலை இந்த 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பல வெற்றிகளை அடைந்த அவர்கள் இங்கே மிக பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தார்கள். அதனால யோசுவா கர்த்தருடைய சந்நிதியில் போய் அங்கே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர் விழுந்து கிடக்கிறார். அதுவும் நீங்கள் வாசித்தீங்கன்னா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவரும் மூப்பர்களும் அழுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்போதான் ஆண்டவர் வந்து யோசுவாவோட பேசுகிறார், யோசுவாவே ஏன்டா அழுதுட்டு இருக்க? நீ என்ன பண்ண? எழுந்திரு, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறதே என்ன என்று சொல்லி தேவன் யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே தோல்விகளும் விடை தெரியாத பல சோதனைகளும் வரும்போது அநேகர் என்ன பண்றீங்க? சோர்ந்து விடுகிறீர்கள். அந்த தோல்வியை கண்டு அநேக நேரங்களில் நீங்கள் துவண்டு விடுகிறீர்கள். யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. அவர் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தோல்வி. அந்த தோல்வியை கண்டவுடனே யோசுவாவினுடைய உள்ளம் சுக்கு நூறாக உடைந்து போனது. தேவ சமூகத்தில் போய் அவர்
அங்கே அழுது கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கால வேளையிலே சில நேரங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை தோல்வியை அனுமதிக்கலாம். ஆனால் அது நிரந்தரமான தோல்வி அல்ல. அல்லேலூயா. சில நேரத்தில் நஷ்டங்கள் வரலாம், ஆனால் அது நிரந்தரமான நஷ்டம் அல்ல. சில நேரங்களில் சில இழப்புகள் வரலாம், ஆனால் அது நிரந்தரமான இழப்புகள் அல்ல. சில நேரங்களில் சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் இந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை சில நேரங்களில் சில கடினமான பாதைகள் வழியாய் வனாந்தரத்திலே நீங்கள் நடந்து போகிறது போல உங்கள் வாழ்க்கையில வனாந்தரமாய் காணப்படலாம். எங்கு பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லையா, என் கண்ணு கெட்டின தூரம் எனக்கு என்னதான் தெரியுது, பாலைவனமாகவே என் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் காணலாம். ஆனால் அந்த பாலைவனத்தையே சோலைவனமாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை சில நேரத்தில் பரீட்சையில் தோல்வி அடையலாம், சிலர் வாழ்க்கையில் தோல்வி அடையலாம், சிலர் பிஸ்னஸில் தோல்வி அடையலாம். ஸோ சிலர் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திக்கலாம். அதையெல்லாம் கண்டு நீங்கள் மனம் உடைந்து போய் ஒருவேளை யோசுவாவை போல இந்த கால வேளையிலே நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்களானால், ஆண்டவர் இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டம், எவ்வளவு காலம் இந்த சோதனை, எவ்வளவு காலம் இந்த நெருக்கம், எவ்வளவு காலம் இந்த உபத்திரம், எவ்வளவு காலம் இந்த அழுகை, எவ்வளவு காலம் இந்த துக்கம், எவ்வளவு காலம் இந்த கண்ணீர் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ எழுந்திரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் அப்படியே அவர்கள் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்? அவர்கள் ஆயி பட்டணத்தை கூட யுத்தம் பண்ண போகிறார்கள். முதல்ல வேவு பார்க்கிறதுக்கு யோசுவா ஆட்களை அனுப்புகிறார். அந்த வேவு பார்த்த மனிதர்கள் திரும்பி வந்து சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அங்க போக வேண்டியதில்லை, ஒருவேளை எரிகோ பட்டணத்தை போல பெரிய பட்டணம் அல்ல இந்த ஆழி, அதனால நம்ம கொஞ்சம் பேர் மாத்திரம் போனா போதும், நாம் அதை எளிதா என்ன பண்ணலாம், ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அங்கே அந்த வேவு பார்த்த மனிதர்கள் யோசுவாவினிடத்திலே திரும்பி வந்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப யோசுவா அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் 4ஆம் வசனத்துல வாசிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். 5ஆம் வசனம், ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. 6ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டே கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். என் ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறொற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன் யோசுவாவும் மூப்பர்களும் அங்கே விழுந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியை என்ன பண்ணிருக்கிறாங்க,
சந்தித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஜெயத்தையே பெற்றுக்கொண்டு வந்த யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் இப்ப எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தோல்வி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே 36 பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக இவர்கள் நிலை நிற்க முடியவில்லை. ஏன்னா இவங்க எரிகோவையே, அதாவது மிகப்பெரிய அதாவது மகா பெரிய எரிகோவை வீழ்த்தினவர்கள். மகா பெரிய எரிகோ மதிலை துதியினாலும் கீழ்ப்படியினாலும் தகர்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா சின்ன பட்டணத்தை இவங்களால என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியவில்லை. இதுவரைக்கும் இவர்களை எதிர்த்து வந்த எல்லா ராஜாக்களையும் இவர்கள் வெற்றி கொண்டார்கள். இவங்களை எதிர்த்து வந்த ராஜாக்கள்லாம் சாதாரணமான ராஜாக்கள் கிடையாது, எல்லாருமே பலவான்கள். ஆனா அத்தனை பெரிய ராஜாக்களை வெற்றி கொண்ட இவர்கள் ஒரு சின்ன ராஜா, ஒரு சின்ன பட்டணம், ஆனா அவர்களுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாமல் இவங்க என்ன பண்ணாங்க? தோல்வியை கண்டார்கள். அதனால யோசுவா மூப்பர்கள் பெட்டிக்கு முன்பாக விழுந்து கிடந்து அழுகிறார்கள். யோசுவா ஜெபம் பண்றார், ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களுக்கு வெற்றியே கொடுத்தீங்க, ஆனா இப்போ எங்கள் சத்துருக்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? முதுகை காட்டி இருக்கிறோமே. இப்பொழுது நான் என்ன ஆண்டவரே சொல்லுவேன்? இதை கேள்விப்பட்டா மற்ற தேசத்து ராஜாக்கள் எல்லாரும் எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராமல் வேறற்று போக பண்ணுவார்களே. எங்களை அந்த யோர்தான் ஆண்டியே நீங்க விட்டுட்டு இருந்தா கூட பரவாயில்லையே, இப்படிப்பட்ட இந்த சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுண்டு மடிந்திருக்க மாட்டோமே என்று சொல்லி அவன் அழுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில கூட சில தோல்வியோடு கூட இந்த ஆராதனையில நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் தோல்வி ஜெயமாய் மாறும். நீங்க எதில் தோற்று போயிருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்வை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் அன்னைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ எழுந்திரு, நீ ஜெயம் பெறுவாய். ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இப்பொழுது இருக்கிற உன் தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார் என்றும், இப்பொழுது இருக்கிற இந்த தாழ்மை நிலைமை சீக்கிரத்திலே மாறி நீ உயருவாய் என்பதையும், நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வாய் என்பதையும், உன் கண்ணீர் களிப்பாகவும் உன் துக்கம் சந்தோஷமாகவும் மாறும் என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம லைஃப்ல நிரந்தரமே கிடையாது. சில நேரம் அழறதும், வேதம் சொல்றது மாலையில அழுக என்றால் காலையில என்னவா? அக்களிப்போம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச காலம். ஒருவேளை ரொம்ப நாளா என் வாழ்க்கையில வேதனையாவே இருக்கு பாஸ்டர், துன்பமாவே இருக்கு, போராட்டமாவே இருக்கு, கவலைப்படாதீங்க. இந்த நாளிலே தேவன் உங்கள் துன்பத்தை இன்பமாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே இங்கே யோசுவா சந்தித்த தோல்வி ஏன் என்பதையும், மீண்டும் அவர்கள் எழும்பி எப்படி வெற்றியை சுதந்தரித்தார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரல்ல, நம்ம வாழ்க்கையில கூட தோல்வி ஏன் நேரிடுகிறது, நாம் வெற்றியை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் நிறைய டீச்சர் அம்மாலாம் இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா?
இதோட ஸ்கூல் பக்கமே வராத அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு சில ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு இல்லையா, ஸோ அவங்க மேலே தனி கவனம் செலுத்தி அவங்க எப்படி ஆகிலும் ஸோ மறுபடியும் பாஸ் பண்ணோன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். அதுதான் ஒரு நல்ல டீச்சர்ஸ் இல்லை. அதே போல் ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட சில தோல்விகளை நம்முடைய வாழ்க்கையில் ஸோ நம்ம பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த தோல்வியிலே ஆண்டவர் உங்களை விட்டு விடுறதால எங்கே நீங்கள் தோற்று போனீங்களோ அங்கேயே ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், எந்த மனுஷனுக்கு முன்பாக நான் தலை குனிஞ்சிட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்களோ அதே மனிதர்கள் முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்களோ அங்கேயே நீங்கள் இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி ஏன் என்பதையும் அந்த தோல்வியிலிருந்து நாம் மீண்டு எழும்பி நாம் வெற்றியை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தோல்வியை சந்தித்ததற்கு ஒரு 4 முக்கிய காரணங்களை இங்கே இந்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் வீட்டில் போய் தயவு செஞ்சு இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதையும் படிக்கணும். ஏன்னா நான் முழுவதுமாக உங்களுக்கு சொல்ல எனக்கு நேரம் போதலை. நீங்கள் வீட்டில் போய் ஒரு முறை 6, 7, 8 அதிகாரங்களை வீட்டில் போய் வாசித்துங்க. இன்னைக்கு அதை நீங்கள் செய்யணும். சரி, இந்த 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏன் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த தோல்வி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000 3000 பேர் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஆய் பட்டணத்தை வேவு பார்க்க போன மனிதர்கள் திரும்பி வந்து சொல்றாங்க, எல்லாரும் அங்க போக வேண்டியதில்லை, எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசுவாவிடத்துல சொல்லுகிறார்கள். கவனிங்க, அதாவது முந்தைய வெற்றியினால் வந்த சுய நம்பிக்கை. முதல் பாயிண்ட் என்னன்னா, முந்தைய வெற்றியினால் வந்த சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆஃப்டர் சக்சஸ். ஏன்னா இதுவரைக்கும் அநேக பெரிய பெரிய பட்டணத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறார்கள், வெற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ராஜாக்களை இவர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பட்டணங்களை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அதனால இந்த ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம், அதனால இதையும் நாம் எளிதாய் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சுய நம்பிக்கை உடையவர்களாய் மாறினார்கள். அதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ். எரிகோவை வென்று விட்டோம், எனவே இந்த சிறிய பட்டணமாகிய ஆய் பட்டணம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியையோ ஆசீர்வாதத்தையோ தரும்போது நாம் இன்னும் அதிக விழிப்புடனும் இன்னும் அதிக தாழ்மையுடனும் நடந்து கொள்ள நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முன்னாடி வெற்றி பெற்றுட்டோம், அதனால இதை ஈஸியாக பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வந்துடவே கூடாது. சிலர்லாம் அப்படிதான், எக்ஸாம் எழுத போகிறோம், நான் எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டேன், அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன ஆயிடுவாங்க, தோல்வி அடைந்து விடுவார்கள். அதாவது கடந்த காலத்திலே அவர்கள் பெற்ற வெற்றியை வைத்து இந்த முறையும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி ஆயத்தமில்லாமல் நாம் யுத்தத்தை சந்திப்போமானால் நாம் என்ன செய்வோம், தோல்வி அடைவோம். இங்கே அவர்கள் பெரிய எரிகோவையே நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால இந்த சிறிய ஆயி பட்டணம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர்கள் பாருங்க அங்கே செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ளவர்களாய் நடந்து கொண்டபடினாலே அந்த
பெரிய பெரிய ராஜாக்களை வென்று வெற்றி வாகை சூடின இவர்கள் இந்த சிறிய ஆயி பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு முன்பாக தோற்று போனார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால சில நேரத்தில் பெரிய வெற்றியையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ தேவன் நமக்கு தரும்போது நாம் இன்னும் அதிக விழிப்புடனும் இன்னும் அதிக தாழ்மையுடனும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆயத்தம் தேவை. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு பயிற்சி தேவை. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்முடைய பிரயாசங்கள் தேவை. பாருங்க, 1 கொரிந்தியர் 10:12 எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை விழுகிறேன், அதாவது தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு என்னவா இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அப்படிதான், நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டேன், என்னை பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது, என்னை பாவம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இதை விட பெரிய பெரிய சோதனைகளை போராட்டங்கள் எல்லாம் கடந்து வந்துட்டேன், அதனால நான் இதில் ஈஸியாக வெற்றி கொள்வேன் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்போமானால் சில நேரத்தில் அது நமக்கு தோல்வி என்ன பண்ணிடும்? கொண்டு வந்து விடும். அதனால இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம இன்னும் அதிக விழிப்புடன் இல்ல, முன்ன ஜெபம் பண்ணதை விட இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், முன்ன தாழ்த்தினதை விட இன்னும் அதிகமா தாழ்த்தணும், முன்ன தேவ சமூகத்துல கர்த்தருடைய வேதத்தை வாசித்ததை விட இன்னும் அதிகமா வாசிக்கணும், இன்னும் தேவ சமூகத்துல அமர்ந்து தேவ சத்தத்தை கேட்க நாம காத்திருக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதாவது பழைய அனுபவங்களையே வச்சு நம்ம புதிய வெற்றிக்குள்ள என்ன பண்ண முடியாது? கடந்து செல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னா, இவர்களுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஜெப குறைவும் தேவ ஆலோசனையை கேளாமையும். பாருங்க, prayerlessness. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதையும் இந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, யோசுவா ஆயி பட்டணத்துக்காக அவர் ஜெபித்ததாகவோ அல்லது தேவ சமூகத்துல போய் இந்த ஆயி பட்டணத்தை நாங்கள் ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமது ஆலோசனை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்டதாகவோ இந்த அதிகாரத்தில் நீங்க படிக்க முடியாது. மற்ற யுத்தத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி யோசுவா என்ன பண்ணுவார்? தேவ சமூகத்தில் போய் அதிகமாய் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, நாங்க எப்படி அந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணும், எங்களுக்கு வேண்டிய பலனை தாரும், எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், எங்களுக்கு வேண்டிய தேவ ஆலோசனை தாரும். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கள் அதிகமா என்ன பண்ணார்கள்? ஜெபித்தார்கள். சில யுத்தத்துக்கு ஆண்டவரே என்ன பண்ணாரு? பிளான் கொடுத்தார். நீ இப்படி போ, நீ இப்படி யுத்தம் பண்ணு, நீ இப்படி செஞ்சா என்ன பண்ணுவ? வெற்றி பெறுவாய், உன்னுடைய படையை இங்கே பதுக்குவை, இல்லை நீ இந்த வழியா போ. இப்படி எல்லாம் ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன பண்ணார்னா ஆலோசனை கொடுத்தார். ஏன்னா யோசுவா தேவ சமூகத்துல போய் தேவ ஆலோசனைக்காக காத்திருந்தார். கர்த்தருடைய சமூகத்துல அதற்காக என்ன பண்ணாரு? ஜெபித்தார். ஆனா இந்த 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெபித்ததாகவோ அல்லது தேவ ஆலோசனைக்காக காத்திருந்ததாகவோ வாசிக்க முடியவில்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எரிகோ கூட அவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கே தேவன் தம்முடைய சோதரர் தேவன் அங்கே வெளிப்பட்டு யோசுவாவுக்கு அந்த யுத்த வியூகங்களை யார் கொடுக்கிறாருங்க? தேவனே கொடுக்கிறார். நீ போகணும், 7 நாள் வரைக்கும் என்ன பண்ணும்? சுத்தணும். 6 நாள் என்ன பண்ணும்? மௌனமா இருக்கணும். 7ஆவது நாள் என்ன பண்ணும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். இந்த யுத்த தந்திரங்கள் எல்லாம் தேவனே கொடுக்கிறார். ஏன்னா இவர் போய் தேவ சமூகத்துல காத்திருந்து என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். தேவன் சொன்னபடி யுத்தத்துக்கு போனார். அதனால அவர் வெற்றி வாகை சூடினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நேரங்களில் தோல்வி எதனால் வரும் என்று சொன்னால்,
உங்களுடைய ஜெப குறைவினால் நீங்க, அதாவது ப்ரேயர் லெஸ்னஸ், லேக் ஆஃப் கவுன்சிலிங், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவ ஆலோசனை கேட்காம துணிகரமாய் நாம் எதையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்க சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, ஒருவேளை பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அதை செய்யறதுக்கு முன்னாடி எங்க போகணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போகணும். ஒரு வீட்டை கட்ட போறோம், தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிள்ளைங்க தேர்வு எழுத போறாங்க, அந்த தேர்வுக்காக நீங்க என்ன பண்ண? ஆயத்தப்படணும். அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ண? அதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, தேவ சமூகத்துல முன்னாடி என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, எனக்கு நீங்க வழிகாட்டுங்க, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. ஆண்டவர் அதை செய்வதற்கு வேண்டிய எல்லா உதவிகளை எனக்கு பரத்திலிருந்து என்ன பண்ணுங்க? அனுப்பித்தாங்க. அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஜெபிச்சா பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா இங்க யோசுவா இங்க ஜெபிக்கல. ஒருவேளை அவர் நினைச்சிட்டாரு, நம்ம பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வெற்றி வாக சூடிட்டோம்ல, அதனால இது சின்ன ராஜா தானே, இது சின்ன பட்டணம் தானே அப்படின்னு சொல்லி அந்த தேவ சமூகத்துல போய் ஜெபிக்காம, தேவ ஆலோசனை கேட்காம அவர்கள் போனபடினாலே இங்க என்ன உண்டானதான்? தோல்வி உண்டானது. ஜெபமில்லாத எல்லாம் தோல்வியை கொண்டு வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவ ஆலோசனை கேட்காம உங்க ஞானத்தினால, உங்க திறமையினால, உங்க அறிவினால, உங்க சொந்த முயற்சியினால நீங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லி நினைத்தால் தோல்வியை சந்திக்க நேரிடும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால இங்க ஏன் இவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்னா, அவர்களுடைய ஜெபமின்மையும் தேவ ஆலோசனையை அவர்கள் கேட்காததும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக அங்கே 11ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இரேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஏன் உனக்கு இந்த தோல்வி அப்படின்னா, பாளையத்திலே இருந்த மறைவான பாவம். எரிகோ பட்டணத்தில் அவர்கள் யுத்தத்துக்கு போன போது ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? அழிச்சணும். அங்க இருக்கிற வெள்ளியோ பொன்னையோ நீ என்ன பண்ணக்கூடாது? எடுத்து வர கூடாது. ஆனா அதுல ஒரு நல்லவன் இருந்தான். அவன் பேர் என்னது? ஆகான். அவன் என்ன பண்ணானா, அங்க இருந்த அந்த வெள்ளியும் பொன்னையும் பார்த்தபோது, நீங்க 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதாவது கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், 21ஆம் வசனம், 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஏன் தோல்வி? மறைவான பாவங்கள். ஆக நினைச்சான், நம்ம செஞ்ச இந்த பாவம் யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, அதனால இந்த வெள்ளியை எடுத்துக்கொள்ளலாம், இல்ல இந்த சால்வையை எடுத்துக்கொள்ளலாம், இந்த பொன் பாலத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவைகளை பார்த்தபோது அவன் உள்ள என்ன பண்ணுதான்? இச்சித்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்கிருந்து எதையுமே கொண்டு வரக்கூடாது, அது எல்லாம் சாபத்தீடானது.
அதை எல்லாத்தையும் நீ அக்னினால என்ன பண்ணிடணும்? சுட்டரிச்சிடணும். அதுல ஒன்னையும் நீ கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா இவனும் அவைகளை கண்டு அவன் சொல்றான், இச்சித்தேன், எடுத்தேன், இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? பூமிக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? இது யோசுவாவுக்கு தெரியாது. பாளையத்தில் ஒரு பாவம் ஒளிந்திருக்கிறது என்பது யாருக்கு தெரியாது? யோசுவாவுக்கே தெரியாது. தோல்வி அடைஞ்சிட்டுமே அப்படின்றது மட்டும்தான் யோசுவாவுக்கு தெரியுது. ஆனா இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பது யோசுவாவுக்கே தெரியவில்லை. ஆனா எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் இங்க வந்து சொல்றாரு, யோசுவா, இந்த தோல்விக்கு காரணம் என்னன்னா, பாளையத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்குடா. நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாவத்துக்கு நீ என்ன பண்ண? பரிகாரத்தை செய்ய வேண்டும். மறைத்து ஒளித்து வைத்திருக்கிற அந்த பாவத்தை என்ன பண்ணும்? நீ அகற்றி போட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கு, துன்பமாவே இருக்கு, போராட்டமாவே இருக்கு. நானும் எவ்வளவு முயன்று பார்க்கிறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. தோல்வியின் மேல தோல்வி, போராட்டத்தின் மேல போராட்டம், நஷ்டத்தின் மேல நஷ்டம், வியாதியின் மேல வியாதி, பலவீனத்தின் மேல வியாதி, கண்ணீரின் மேல கண்ணீர். ஏன்? சில நேரம் உனக்குள் மறைந்திருக்கிற பாவங்கள், உன் குடும்பத்திலே மறைவாயிருக்கிற பாவங்கள், உன் வாழ்க்கையில இன்னும் நீ விட்டு விடாம எடுத்து மறைத்து வைத்திருக்கிற அசுத்தமான பாவங்கள், அசுத்தங்கள் உன் தோல்விக்கு, உன் குடும்பத்தின் தோல்விக்கு, உன் வியாபாரத்தின் தோல்விக்கு, ஒருவேளை உன் பிள்ளைகளின் வாழ்வின் தோல்விக்கு, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு பாவம் ஒரு காரணமாயிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப, என் கண் அதை என்ன பண்ணுது? இச்சித்தது. அதனால என்ன பண்ணிட்டேன்? அதை எடுத்துட்டேன். இப்ப எடுத்து வந்தது மட்டும் இல்ல, பாளையத்தில் என்ன பண்ணிருக்கிறேன்? ஒளிச்சு வச்சிருக்கிறேன். நிறைய பேரு வேதம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற எவனோ அவன் என்ன பண்ணுவானா? இரக்கம் பெறுவான். நிறைய பேர் நிறைய பாவங்கள்லாம் விட்டுட்டீங்க. சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரை உங்கள் ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர், எத்தனையோ ஒருவேளை குடி, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி பெரிய பெரிய பாவங்கள்லாம் விட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னும் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிற மறைவான சில பாவங்கள் உண்டு. அதை விட உங்களுக்கு என்ன இல்லை? மனசில் ஆகான் மாறி அதை எடுத்து மறைத்து என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். சிலர்லாம் வெளியே பார்த்தா அருமையான பிரதர், ஒரு அருமையான தேவ மனுஷன், அருமையான தேவ மனுஷன் சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? ஆகான் மாதிரி நிறைய வெள்ளியும் பொன்னையும் பாபிலோன சால்வியும் அவன் ஒளிச்சு வச்ச மாதிரி உங்களுக்குள் மறைவான பாவங்கள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இல்ல உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது சார்? வெற்றியை அடைய முடியாது. ஒருவேளை குடும்பத்தின் தலைவன் யோசுவா மாறி, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தலைவன் யோசுவா இங்க பரிசுத்தவானா இருக்கிறான். இஸ்ரவேல் மூப்பர்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். ஆனா அந்த சபைக்குள் இருந்த ஒரே ஒரு ஆகான் தான் பாவியா இருக்கிறான். ஆனா அவனால இஸ்ரவேல் எல்லாருக்கும் என்ன உண்டானதான்? தோல்வி உண்டானது. சில நேரத்துல நீங்க நீதிமானா இருக்கலாம், உங்க குடும்பத்துல சில நீதிமானா இருக்கலாம். ஆனா உங்கள் பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு நபர் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் மறைத்து ஒளித்து வைத்தது போல, அங்கே உங்கள் பிள்ளைகள் ஒளித்து வைத்திருக்கிற, உங்கள் குடும்பத்தின் நபர்கள் ஒளித்து வைத்திருக்கிற அந்த சாப தீடானவைகள் உங்கள் தோல்விக்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்களுடைய போராட்டத்துக்கு, உங்களுடைய பிரச்சனைக்கு அது ஒருவேளை காரணமாயிருக்கலாம். ஆகவே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீங்க தேவ சமூகத்தில் உங்களை என்ன பண்ணும்?
ஆராய்ஞ்சு பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை மறைவான பாவம் இன்னும் என் வாழ்க்கையில இருக்கா? ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற பாவங்கள் இன்னும் என் வாழ்க்கையில இருக்கா? ஒருவேளை ஆகான் மாதிரி இச்சித்து இல்ல பதுக்கி வைத்திருக்கிற பல பாவங்கள் என் வாழ்க்கையில இருக்கா? உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தாதான் நாம வெற்றி பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம கூட இல்லைன்னா நாம ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அவர் கூட வர வரைக்கும் நம்ம வெற்றியை சுதந்திரித்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை எவனாலையும் ஜெயிக்க முடியாது. ஆனா அவர் கூட இல்லை அப்படின்னா பெரிய பெரிய வெற்றியை அடைந்த நாம கூட சில தோல்விகளை சந்திக்க நேரிடும். கர்த்தர் உங்களோட இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டா நீங்க ஒருபோதும் வெற்றியை பார்க்கவே முடியாது. சில நேரத்தில் பிசினஸ்ல தோல்வியே மறைவான பாவமா இருக்கலாம். வாழ்க்கையில தோல்வியே உன்னுடைய மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அசுத்தமான பாவமா இருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வியே ஒருவேளை உங்க குடும்பத்துல காணப்படுகிற அசுத்தங்கள் தீட்டானவைகள் அவைகளுக்கு காரணமா இருக்கலாம். அதனால இந்த கால வேளையில ஆகானை மாதிரி நான் எதையாவது எடுத்து மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்துல நீங்க அவைகளை அறிக்கை செய்து நீங்க அவைகளை என்ன பண்ணும்? விட்டு விட வேண்டும். அவளை போய்ச்சணும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். புதைக்காத வரைக்கும், அதை அழிக்காத வரைக்கும், அதை விட்டு விடாத வரைக்கும், அதை நிர்மூலமாக்காத வரைக்கும் நீ வெற்றியை காண முடியாது. ஒருவேளை யோசுவா மாதிரி அவன் முகம் குப்புற விழுது அழுது கொண்டிருந்தது மாதிரி அழுதா மட்டும் போதாது. அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை என்ன பண்ணோம்? செய்யணும். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாத இடத்துல யார் இருக்க மாட்டாரு? தேவன் இருக்கவே மாட்டார். உன் பாளையம் பரிசுத்தமா இருக்கணும், உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், உன் பிசினஸ்ல தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும். ஸோ உன் வாழ்க்கையில எல்லா இடத்திலும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும். அப்பதான் தேவன் உன் கூட இருப்பார். இல்லைன்னா அவர் மாட்டுக்குன்னு விட்டு விலகி போயிடுவாரு. சாத்தான் என்ன பண்ணுவான்? தோல்வியின் மேல தோல்வியை, நஷ்டத்தின் மேல நஷ்டத்தை அவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். உன்னால அதை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ பரிசுத்தவானாய் ஜீவிப்பாயானால் பிசாசு உன்கிட்ட அணுகவே முடியாது. கர்த்தர் உனக்கு வெற்றியின் மேல வெற்றி ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த 3 காரியங்களை நினைவில் வச்சுக்கங்க. ஒருவேளை இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நம்ம பிற்பாடு நம்ம தியானிக்கலாம். சோ ஏன் தோல்வி? ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே எழுந்திரு, நீ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறதே என்ன? அப்போ ஏன் இதுவரைக்கும் வெற்றியே பெற்றவர்கள் வாழ்க்கையில தோல்வி அப்படின்னு சொன்னா, முதல் பாயிண்ட் சொன்னேன், முந்தின வெற்றியால் வந்த சுய நம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆஃப்டர் சக்சஸ். ரெண்டாவது நம்ம கேட்டோம், ஜெப குறைவும் தேவ ஆலோசனையை கேளாமலும், prayerlessness, lack of counsel. மூன்றாவதா பார்த்தோம், பாளையத்தில் இருந்த மறைமுக பாவம், ஈடன் சின் ஆஃப் த கேம்ப். உனக்குள்ள இன்னும் எதெல்லாம் மறைச்சு வச்சிருக்க? எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை, உன் அநியாயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பாவம் தான் உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடி, உன் தொழில நீ முன்னேற முடியாதபடி, அந்த பாவம் தான் இன்னும் வாழ்க்கையில பல உயர்வுகளை நீங்க அடைய முடியாதபடிக்கு உங்களுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையில அதை ஆகான் புதைச்சு வச்சதை ஆண்டவர் அறிந்து யோசுவாவுக்கு வெளிப்படுத்தின மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட மறைத்து வைத்திருக்கிற அந்த அந்தரங்க பாவத்தை நீ சுட்டெரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படி செய்வாயானால் இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்த நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எழுந்து நின்று அப்படியே எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணலாமா? சோதரம் 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 சோதரம். தேங்க்யூ ஃபாதர்.